எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மக்களே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தளபதி விஜய் அவர்கள் கரூரில் இருந்த 41 உயிர்களின் உறவுகளை சந்தித்ததுக்கு அப்புறமா அரசியலில் உண்மையான விளையாட்டை விளையாட போகிறாரு. இனிமே தான் தளபதி விஜய் அவர்களுடைய வெறித்தனமான ஆட்டத்தை பார்க்க போகிறோன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அது இல்லாமல் மக்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் நம்புகிறேன். அதாவது தளபதி விஜய் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாகவும் மிக நேர்த்தியாகவும் தான் இருக்குதுன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றிலேயே எந்த ஒரு கட்சி தலைவர்களுடைய பிரச்சாரத்தில் இத்தனை உயிர்கள் போனதில் சரித்திரமே கிடையாது. இதுவும் எல்லாத்துக்குமே தெரியும். நான் ஏன் அதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் பண்ணக்கூடிய இடத்துல விஜய் அவர்கள் அனுமதி வாங்கி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 10 பேர் கொண்ட 10 பேருக்கு மேலேயே கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவில் முன்னாள் ஐஜி திரு ரவிக்குமார் ஐயா தலைமையில் ஒரு 10க்கு மேற்பட்ட போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த ஏரியாவில் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ண போகிறாங்களோ அவங்க போகிறதுக்கு முன்னாடி அனுமதி வழங்குறது முதற்கொண்டு அனுமதி வாங்குற முதற்கொண்டு அந்தந்த இடத்துல எவ்வளோ மக்கள் தொகை வருவாங்க, மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, என்னென்ன பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க, போலீஸ் எத்தனை பேர் காவலர்கள் எத்தனை பேர் பணியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறதுல முழுசாக அது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா கவனிக்கிறதுக்காக இந்த 10க்கு மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளை முன்னாள் காவல்துறை அதிகாரிகளை நியமனம் பண்ணியிருக்காரு. மக்களே, நல்லா கேட்டுங்க. தளபதி விஜய் அவர்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரு, நான் சினிமா துறையை வேணாம், சினிமா துறையை ஒதுக்கிட்டு முழு நேர அரசியலுக்கு நான் வர்றேன், மக்களுக்கு மக்கள் பணியை நான் முழுசாக அரசியலில் இருந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால சினிமா துறை வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு வந்துட்டாரு. இனிமேல் அவருடைய நகர்வுகள் எல்லாத்தையும் நீங்க பாருங்க. 75 ஆண்டு காலமாக நாங்கள் அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறோம், மக்கள் பணியில் இருக்கிறோம் சொல்லக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியில் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச நாள்லயே அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவருடைய அரசியலில் என்னென்ன வேலைகள் பண்ண போறாரு பாருங்க, மக்களுக்கான என்னென்ன விஷயங்களை பண்ண போறாரு பாருங்க, மக்களை பாதுகாக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் சொல்ல போறாருன்னு பாருங்க. இனிமேல் தான் தளபதி விஜய் அவர்களுடைய வெறித்தனமான ஆட்டத்தை நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் கூடக்கூடிய தமிழக அரசு அழைச்சாங்க. அந்த அழைப்புக்கு விஜய் தாவேக்கா கலந்துக்கல, எந்த ஒரு நிகழ்ச்சியும் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதாவது தமிழக அரசு அழைச்சா நாங்கள் வருவோம், திமுகவோட இதாக இருந்தால் நாங்கள் வரமாட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால மக்களே, தலைவர் விஜய் அவர்கள் நல்ல முடிவு பண்ணிட்டாங்க. தமிழக மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க, விஜய் அவர் தான் முதலமைச்சர்.